எல்லாம் மணிரத்னத்தோட படத்தினுடைய டயலாக்கே கிடையாது. யார் டயலாக் எழுதுனான்னு தெரியல. எப்படி மணிரத்னம் இந்த மாதிரி டயலாக்லாம் ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஏர்லியர் ஸ்டேஜ்ல மணிரத்னம் வந்து கீதாஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார். அந்த பொண்ணுலாம் அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கொண்டாடி தீர்த்தாங்க லவ்வர்ஸ். அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்த மணிரத்னம் சரக்கு தீந்து போச்சா அப்படின்னா, சரக்கு தீந்து போச்சு அப்படிதான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை சார். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. திரிஷா வேற. திரிஷாவை சும்மா கூப்பிட்டு வந்து, அதாவது திரிஷாவை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தணும். அதாவது சமீபத்தில் பாருங்களேன், திரிஷா வந்து நடிக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர் ஏதாவது வந்து ஊர்கா கேரக்டர் மாதிரி கொடுத்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திரிஷாவும் அந்த மாதிரி கதாபாத்திரங்களை தேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள நடிக்கிறதுக்கு முன்னாடி வச்ச இடம் அவருக்கு தெரியும். மறைச்சு வச்ச இடம் யாருக்கு தெரியும்னா கமலுக்கு தெரியும். குண்டை மறைச்சு வச்ச இடம். அப்போ ஷார்ட்ல மனிதத்தை சொல்ல ஆக்ஷன் கமல் சார் அது குண்டு எடுங்க அப்படின்னா அப்படி பார்க்காம அப்படி எடுத்துருவாரு. குண்டு எடுத்தாரா, குண்டு எடுக்கிறேன்னு சொல்லி கிட்னி ஒன்று உருவி எடுத்துட்டாரான்னு தெரியல. என்ன சொல்றதுன்னே தெரியல. பலது அப்படி கட் பண்றாங்க. பேப்பர் போடுற பேப்பர் அப்படிங்கிறாரு சொல்றாங்க. கீழே ஒரு அப்பாங்கிற அம்மாங்கிற அங்க வச்சு இவர் டேரக்டா சொல்லியிருந்தா சிம்பு செத்துருக்க மாட்டாரு. டேரக்டா பார்த்து இல்ல சொல்லியிருந்தா சிம்பு செத்துருப்பாரு முன்னாடி. எதுக்கு அந்த முடிவோட தெரிகிறாரு? சலூன்ல போய் வெட்ட வேண்டியதுதானே? கெட்டப் சேஞ்ச் இப்படியா? சலூன்ல போய் முடிய வெட்ட வேண்டியதுதானே? போதி தர்மம்லாம் சொல்றாங்க சார். அதனாலயா பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தக் லைஃப் திரைப்படம் நேற்று வெளியானது. நீங்களும் படம் பார்த்துட்டீங்க. படம் பார்த்துட்டு நீங்களும் உங்களோட கருத்துக்களை பேசியிருந்தீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது படம்? வந்து ஏன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தீங்க. நம்ம ஏற்கனவே பேசும்போதே சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ படம் எப்படி இருந்தது? நாயகன் படத்தில் வந்து மணிரத்னமும் கமலஹாசனும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 36, 38 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தக் லைஃப் வந்து மணிரத்னமும் கமலும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் இருக்கிற மெச்சூரிட்டி, அந்த படத்தில் இருக்கிற அழுத்தம், அந்த படத்தில் இருக்கிற கதை சொல்கிற விதம் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா கமலுக்கும் சரி மணிரத்னுக்கும் சரி இந்த 38 வருடங்களாக இருக்கிற மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நாயகன்லேருந்து கடந்து வந்த காலம். அந்த காலத்தில் ஏதாவது வந்து புதுசாக சொல்லியிருக்காங்களா? இல்லை வந்து 2 பேரும் சேர்ந்தோன்னே வேறு ஏதாவது ஒரு படம் வேறு மாதிரியான ஒரு படத்தை சொல்லியிருக்காங்களா அப்படின்னா சுத்தமாகவே கிடையாது. அதாவது வந்து டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படத்தில் எதுவுமே இல்லை. எல்லா பக்கமும் துப்பாக்கி சூடு, எல்லா பக்கமும் சண்டை, அடி தடி, குத்து வெட்டு, இதுதான் படத்தில் இருக்குது. கதைன்னு ஏதாவது அழுத்தமாக இருக்கா அப்படின்னா அந்த கதையும் எதுவுமே அழுத்தமாக இருக்குல்ல. அதாவது வந்து சிம்பு அவர் வந்து அவருடைய அப்பா வந்து ஒரு பேப்பர் போடுறவர், அவரை ஒரு ஒரு விபத்தில் கொன்னுடுறாங்க. கொன்னோன்னே கமல் அந்த பையனை கூட்டிகிட்டு வந்து வளர்க்குறாரு. அண்ணன் தம்பிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கமலுக்கு ஒரு அண்ணன், உடன் பிறந்த அண்ணன் வந்து நாசரு. அவரும் 3 பேர் இருக்காங்க. ஒரு கேங்ஸ்டர்ன்றாங்க. கேங்ஸ்டர்னு சொல்கிற இடத்துல கமல் வந்து ஒரு கேங்ஸ்டரா, இல்லை ஸ்மெக்லரா, இல்லை வந்து ஊருக்கு நல்லது பண்ணுறவரா, எதுவுமே அதாவது வந்து கமலோட கேரக்டருக்கு பார்த்தீங்களா அதுலேயே டீட்டெயிலிங் இல்லை. கேங்ஸ்டர்னு சொல்லி சரி என்னதான் பண்ணார் இந்த படத்தில் கேங்ஸ்டர்னு? சும்மா அவர் வந்து ஒரு 2, 3 இடத்துல வந்தார். அப்படி இப்படியே வந்து எல்லா பக்கமும் அடிதடி குத்து இருந்துச்சு தவிர கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி இவர் இவ்வளோ பெரிய ஆளுமையான ஆள் அப்படிங்கிறது வந்து எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? நாயகன் எடுத்து பாருங்க. அதாவது வந்து இந்த வேலு நாயக்கருங்கிறவர் ஊரே பயப்படும், அந்த பாம்பேவே பயப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே இந்த படத்தில் இல்லை. கேரக்டரே சரியாக செய்யலை. ஹீரோவோட கேரக்டர் கமல் அதுவும் நல்லா இல்லை. சிம்பு அவருக்காவது ஏதாவது வந்து கேரக்டர் பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் கிடையாது. சரி கமலோடைய அண்ணனா வந்து நம்ம நாசர் நடிச்சிருக்காரு. கமலை வந்து கொல்லணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஏதாவது வந்து அழுத்தமான காரணம், அதாவது வந்து கமலை ஏன் வந்து கூட பிறந்த அண்ணன் நாசர் கொல்லணும்னு நினைக்கிறது? கமல் வந்து நாசர் நல்லா தான் வச்சிருக்காரு. படத்தில் அப்படி தான் காட்டுறாங்க. ஒரே ஒரு டயலாக்ல என்ன சொல்றாங்கன்னா, அவன் வந்து வடபாயசத்தோட விருந்து கொடுப்பான், அது ஓரத்தில் வந்து பீய தடவிட்டு போயிடுவான் அப்படிங்கிறார். இது ஒரே ஒரு டயலாக் தான். அதாவது வந்து நாசருக்கு கமல் மேல ஒரு வெறுப்பு இருக்கு, ஒரு கோபம் இருக்குங்கிறதுக்காண்டி சொல்லியிருக்காங்களே தவிர வேற எந்த இடத்துலையும் அழுத்தமான ஒரு காட்சி இல்லை. காட்சி அமைப்புல வந்து நீங்க ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா தான் ஸோ இதுக்காண்டி அண்ணனை தம்பியை கொள்ளணும்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறது ஆடியன்ஸ் போயிட்டு ரீச் ஆகும்.
அது கூட பாருங்களேன், அந்த டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா, பீய தடவுறது அதெல்லாம் மணிரத்னத்தோட படத்தினுடைய டயலாக்கே கிடையாது. யார் டயலாக் எழுதுனான்னு தெரியல. எப்படி மணிரத்னம் இந்த மாரி டயலாக்லாம் ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. பொதுவா அவருடைய பார்த்தீங்கன்னா, நாசருக்கு அந்த இடத்துல வந்து சிம்பு மேல தான் கோவம் வந்திருக்கு. நான் ஜெயிலுக்கு போம்போது சிம்புவ தான் அவரு தூக்கி வச்சுட்டு போறாருன்னா, சிம்பு மேல தான் கோவம் வந்திருக்கணும். கமல் மேல கோவம் வருது இல்லையா நாசருக்கு? ஆமா. ஏன் கமல் மேல கோவம் வருதுங்கிறதுக்கு எந்த விதமான அழுத்தமான காரணமே இல்ல. ம். டயலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மணிரத்னத்தினுடைய படத்தினுடைய டயலாக்கே கிடையாது. ரொம்ப பல இடங்கள்ல பாருங்களேன், கொச்சையான சில டயலாக்ஸ் பேசுற மாரியே இருக்கு. அதாவது இந்த காதல் காட்சிகள் இதுலலாம் பேசும்போது, ஒரு டபுள் மீனிங்கோட பேசுற மாரி இருக்கு. மணிரத்னம் வந்து சுகர், பிபில அந்த அ டயலாக் சொல்றீங்களா? சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட டயலாக்குள்ள ஒரு பின்னணியா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர மாரி, அதுக்குள்ள ஒரு டபுள் மீனிங் இருக்கிற மாரியான டயலாக்ஸ் மணிரத்னமோட ஸ்டாண்டர்ட் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா சார்? அந்த ஸ்டாண்டர்டான படம் இது கிடையாது. மணிரத்னத்தினோட படம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பகல் நிலவுலேருந்து இன்னும் பல படங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ரோஜாலாம் எடுக்கும்போது பாருங்க, ஒரு ஒரு தனியா நம்ம எப்படி சொல்றது? திருநெல்வேலி கிராமத்திலேருந்து வந்த ஒரு பெண், ஒரு நார்த் இந்தியால கடத்திட்டு போயிடுறாங்க புருஷன. தனியா நின்னு ஒரு பொண்ணு போராடுறா அப்படிங்கிற ஒரு அழுத்தமான கதைய சொல்லியிருந்தாரு. பாம்பே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாரி நார்த் இந்தியால தான் சொல்லியிருந்தாரு. ஆனா ஒரு ஹிந்து முஸ்லீம் கதைய சொல்லியிருந்தாரு. இப்போ அலைபாதையில பார்த்தீங்கன்னா, ஒரு காதலர்களுடைய பிரச்சனைகள் அந்த கதைய வந்து அழகா ஒரு எப்படி சொல்றது? சின்ன நாட்டு தான். அது அவ்வளோ சுவாரஸ்யமா பாடல் காட்சி எல்லாம் காட்சி அமைப்புல வந்து அந்த படத்த சொல்லியிருந்தாரு. அஞ்சலின்னு ஒரு கதை பண்ணியிருந்தாரு. அக்னி நட்சத்திரம்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. மௌன ராகங்கள்னு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் பாருங்களேன், மணிரத்னனுடைய ட்ரேட்மார்க் படங்கள். ஒவ்வொரு படத்துக்கும் மணிரத்னத்துடைய ஒவ்வொரு படத்துக்கும், அவரோட படத்துக்கும் அடுத்தடுத்த அவருடைய படத்துக்கே பார்த்தீங்கன்னா, வேற வேற கதையமைப்பு, வேற வேற காட்சி அமைப்பு, வேற வேற மாரியா இன்ட்ரஸ்டிங்கா சொல்லிட்டு வந்தாரு. இப்ப சமீபத்தில பாருங்க, செக்கச்சிவந்த வானம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆயுத எழுத்து பல வருடங்களாவே மணிரத்னம் வந்து சொல்ற படங்கள், மணிரத்னம் எடுக்கிற படங்கள். துல்கர் சல்மான் வச்சு கூட ஒரு காதல் படம் ஓ எடுத்தாரு. காதல் ஆமா. கண்ணீர். இதுக்கு முன்னாடி ஏர்லியர் ஸ்டேஜ்ல மணிரத்னம் வந்து கீதாஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த பொண்ணெல்லாம் அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கொண்டாடி தீர்த்தாங்க லவ்வர்ஸ். அந்த மாரி படங்கள்லாம் எடுத்த மணிரத்னம், சரக்கு தீர்ந்து போச்சா? அப்படின்னா, சரக்கு தீர்ந்து போச்சு அப்படிதான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்ல சார். நல்லா படம் எடுப்பார். அதாவது வந்து டெக்னிக்கலி வந்து சூப்பரா எடுப்பார். அதாவது ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வைப்பார். இங்கிலீஷ் படம் மாரி எடுப்பார். அது இந்த படத்திலயும் பண்ணியிருக்காரு. ஆனா, இதுக்குள்ள ஏதாவது அழுத்தமான கதை சொல்லியிருக்காரா? மெசேஜ் சொல்லியிருக்காரா? என்னம்மா சொல்லியிருக்காரா? இவ்வளோ வருஷங்கள் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேல சினிமா துறையில ஒரு ஒரு நல்ல அழுத்தமான இயக்குனரா இருக்கிற மணிரத்னத்துக்கிட்ட இருந்து வர படைப்புல, ஆடியன்ஸ்க்கு ஏதாவது மெசேஜ் சொல்லியிருக்காரா? அப்படின்னா எதுவுமே கிடையாது. சரி அதாவது வந்து மணிரத்னம் தான் எதுவும் சொல்லலைன்னா, கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேல நடிச்சிட்டு இருக்காரு கமலஹாசன். அவர் வந்து நடிப்ப கரைச்சு குடிச்சவர் அப்படிங்கிறாரு. பாருங்க ஒரு கேரக்டர் அதாவது ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு ஒரு இடத்துல குத்துற மாரி, குத்தி நான் தான் இனிமே ரங்கராய சக்திவேல்னு சிம்பு குத்தி நிக்கிற மாரி, அந்த ரங்கராய சக்திவேல் என்ன பண்ணாரு? பண்ணாரா ஏதாவது அப்படின்னா, எதுவுமே பண்ணல. ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகல. கமலே பாருங்களேன், நீங்க நம்ம சொன்னம்போது எத்தனையோ படங்கள் நல்ல நல்ல படங்கள்லாம் கமல் பண்ணியிருக்காரு. சும்மா அவ்வை சமீ பண்ணியிருக்காரு. அபூர்வ சகோதரர்கள் பண்ணியிருக்காரு. மைக்கேல் காமராஜன் பண்ணியிருக்காரு. தெனாலி பண்ணியிருக்காரு. பஞ்சதந்திரம் பண்ணியிருக்காரு. சும்மா சாதாரண படங்கள் தான். அந்த படங்கள் கூட திருப்பி திருப்பி பார்க்குற மாரி இருக்கும். இந்த படத்த பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ பார்க்கறதுக்குள்ளேயே ஒரு வழியா டென்ஷன் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து கமல் எப்படி இந்த கதைய தேர்ந்தெடுத்தாரு? இந்த கதைய எப்படி மணிரத்னம் தேர்ந்தெடுத்தாரு? இந்த கூட்டணி எப்படி அமைஞ்சாங்க? இதுக்கு எப்படி வந்து ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சாரு? மொத்தமா ஒரு பெரிய பெரிய ஆளுங்கள் அதாவது வந்து ரவி கே. சந்திரன் கேமரா பண்ணியிருக்காரு. நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பு அறிவு அன்பரி. பண்ணியிருக்காரு. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களா சேர்ந்து எப்படி இப்படி ஒரு படத்த எடுத்தாங்கன்னு தெரியல. ஆடியன்ஸ் வந்து பெரிய லெவல்ல எதிர்பார்த்தாங்க. கமல் அண்ட் மணிரத்னம் காம்பினேஷன். இதுல சிம்பு இருக்காரு, ஏ.ஆர். ரஹ்மான் இருக்காருன்னும் போது அதாவது வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. திரிஷா வேற. திரிஷாவே சும்மா கூப்பிட்டு வந்து அதாவது திரிஷாவ எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ, அந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டாங்க. அதாவது சமீபத்தில பாருங்களேன், திரிஷா வந்து நடிக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கேரக்டர் ஏதாவது வந்து ஊறுகாய் கேரக்டர் மாரி குடுத்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. திரிஷாவும் அந்த மாரி கதாபாத்திரங்களை தேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பொன்னியின் செல்வன்லலாம் திரிஷா எப்படி இருந்தாங்க. இந்த படத்தில பாருங்க, ஏதோ ஒரு கால் கேர்ள் மாரியான ஒரு கேரக்டர குடுத்து, அந்த கேரக்டர வந்து கமலும் வந்து திரிஷா மேல ஆசைப்படுறாரு. சிம்புவும் வந்து திரிஷா மேல ஆசைப்படுறாரு. இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது? ஒரு 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 முதிர்ந்த கதையமைப்பு, முதிர்ந்த நடிகர், முதிர்ந்த இயக்குனர் பண்ணக்கூடிய படமாவே இது தெரியல. ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாத மாரி இருக்கு. இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க, படத்துல வந்து சிம்புக்கும் சரி, கமலுக்கும் சரி அழுத்தமான கேரக்டர் இல்ல. அதையும் தாண்டி வந்து அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க. அந்த ம். நடிப்பு பாராட்டப்படுது இல்லையா? சார் கமலோட நடிப்ப பத்தி நம்ம பேச வேணாம் சார். கமலோட நடிப்ப பத்தி நம்ம பேசணும்னா, புதுசா பேசுறதுக்கு ம். ஒண்ணும் இல்ல. அது எல்லா படத்துலயுமே பல பல விதமான கதாபாத்திரங்கள் ஹேராம்லருந்து, விஸ்வரூபம்லருந்து எல்லா கெட்டப்பும் போட்டார் கமல். கமல் வந்து
நடிக்கிறதுக்குன்னே பிறந்த மனிதர். அதுல வந்து ஒண்ணும் சந்தேகம் இல்ல. இந்த படத்துலயும் அவருடைய நடிப்ப குடுத்திருக்காரு. அதாவது வந்து முகத்துல உள்ள நரம்பெல்லாம் கூட நடிக்குது. அந்த அளவுக்கு வந்து நடிப்ப குடுத்திருக்காரு. ஆனா கொஞ்சம் முதிர்ச்சி தெரியுது கமலுக்கு இந்த படத்துல. ஒருவேளை மேக்கப் அப்படி போட்டிருக்காங்களான்னு தெரியல. முதிர்ச்சி தெரியுது. ஆனா கமலுடைய நடிப்ப பொறுத்தவரைக்கும் நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. எப்பவும் போல நடிச்சிருக்காரு. சிம்பு வந்து அவருக்கு கொடுத்த கதாபாத்திரத்த கரெக்ட்டா செஞ்சிருக்காரு. ஆனா ஏதாவது வந்து உங்களுக்கு கதாபாத்திரத்துல அழுத்தம் இருந்தா தான் சார் உங்களுக்கு வந்து அந்த படம் நிக்கும். அந்த கேரக்டர் நிக்கும். கதாபாத்திரத்துல அழுத்தமே இல்ல. அதனால வந்து சிம்புவோட கேரக்டர் கூட வந்து அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படிதான் இருக்கு. நாசர பொறுத்தவரைக்கும் நம்ம சொல்ல வேணாம். எந்த படத்திலயும் பார்த்தீங்கன்னாலும் இதே மாரி நல்லா இப்படி உட்காந்துக்கிட்டு ஒரு டயலாக்க பேசிக்கிட்டு ஒரு கேங்ஸ்டர்ல ஒரு முக்கியமான ஆளா இருந்துகிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. பல வருடங்களா இதே பண்ணிக்கிட்டு இருக்காரு. மகளிர் மட்டும்லாம் ஒரு நாசர் இருந்தாரு. அந்த மாரி நாசர்லாம் இப்ப கிடைப்பாரா? கிடைக்க மாட்டாரு. டெம்ப்ளேட் ஆயிட்டார். எல்லாருமே டெம்ப்ளேட் ஆயிட்டாங்க. நல்ல ஜூஜு ஜார்ஜ் மலையாள நடிகர். அவர கொண்டு வந்து அவர் ஏதோ ஒண்ணு துக்கடா நடிகர் மாரி நடிக்க வச்சிருக்காங்க. ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அவருக்கு? அவரோட கமலுக்கு ஒரு ஃபைட் குடுத்துருக்காங்க. அவ்வளதான். வேற ஒண்ணும் இம்பார்ட்டன்ட்டா இந்த படத்துல வந்து அவரால இந்த படம் டிராவல் ஆகுது. அவரால இந்த இது நடந்துருச்சு அப்படின்ற மாரி இல்ல. இதுல வையாபுரி வேற, சின்னி ஜெயந்த் வேற, அப்புறம் பார்த்தீங்கன்னா சேத்தன் வேற. இன்னும் கதாபாத்திரம் அசோக் நெறைய செல்வன். அசோக் செல்வன் சார். அசோக் செல்வன்லாம் ரொம்ப கொடுமை சார். அதாவது வந்து அவர் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர கூட்டு வந்து சும்மா ஒரு 4 சீன் வர மாரி ஒரு கதாபாத்திரத்துல நடிக்க வச்சு. அவரு போலீஸ் ஆஃபீசர். 4 சீன் நடிச்சாலும் ஒரு பெரிய டைரக்டர் படத்துல நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா மணிரத்னம் அப்படிங்கிறவரு இன்னும் படங்கள் ஓடாட்டினாலுமே அவருக்கான இடம் வந்து உயர்வா தானே இருக்குது. இல்ல, ஸோ இல்ல. அவர் படத்துல வந்து போறதுல என்ன தப்பு மணிரத்னம் நினைக்கிறீங்க? படத்துல நடிக்கணும், கமல் படத்துல நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு இல்ல சார். அந்த படம் நல்ல படமா இருக்கணும்ல. மொத்தத்துல நீங்க மணிரத்னமா இருந்தாலும், கமலா இருந்தாலும், படம்ன்றது எடுத்து யார்கிட்ட குடுக்க போறீங்க? உங்க வீட்ல வச்சு நீங்க பார்க்க போறதில்ல. ஆடியன்ஸ்க்கு நீங்க அத வந்து தியேட்டருக்கு கொண்டு வர போறீங்க. ஸோ ஆடியன்ஸ் விரும்பணும். அந்த கதாபாத்திரம் ஒரு அசோக் செல்வன்லாம் பார்த்தீங்கன்னா, திகிடியிலேருந்து நெறைய படங்கள், ஓமை கடவுளைலாம் நடிச்சு, ஒரு நல்ல பேரோட இருக்கிற ஒரு நடிகர கூட்டு வந்து, ஒரு போலீஸ் ஆஃபீசர்ங்கிற கேரக்டர் குடுத்து, அவருக்கு ஏதாவது வேலை குடுத்துருக்காங்களா அப்படின்னா, எந்த வேலையும் கிடையாது. அதாவது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீசர் என்ன பண்ணுவாரு, 2 கேங்ஸ்டர் இருக்காங்களா, துப்பாக்கி எடுத்து புடிச்சேன், சுட்டேன், வச்சேன் அப்படிங்கிற மாரியோ, ஏதோ ஒரு ஆக்ஷன் பிளாக் எதுவுமே கிடையாது. அவர் வந்து இந்த சகினி மாரி மெதுவா போறாரு கமல்ட்ட. "இப்படி பண்ணீங்கன்னா அப்படி இருக்கும்" அப்படிங்கிறாரு. அப்புறம் சிம்புட்ட போறாரு. "இது பண்றியா? இப்படி இருக்கும்" அப்படிங்கிறாரு. 2 பேரையும் தூண்டி விடுறாராமா. இத தவிர வேற வேலை கிடையாதும்மா. இந்த அசோக் செல்வன் கதாபாத்திரமே எதுக்குன்னா, இந்த சிம்புவோட தங்கச்சி, அது பேர் சந்திராவா, அது தொலைஞ்சு போயிருச்சுல்ல. சந்திராவ எங்கேயாவது கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும். எங்கடா கொண்டு வந்து கனெக்ட் பண்றது? எப்புட்றா கொண்டு வந்து லிங்க் பண்றது? அப்படிங்கிறதுக்காண்டி, அந்த சந்திராங்கிற கேரக்டர் வந்து அசோக் செல்வனுடைய பொண்டாட்டிங்கிற மாரி கொண்டு வந்து, அந்த பொண்ணு வந்து ஒரு பீடியாட்ரிஷியன் டாக்டர் அப்படின்னு கொண்டு வந்து, இதுக்கு முன்னாடியே வந்து அதாவது வந்து அசோக் செல்வன் அப்பா உடம்பு முடியாம இருக்காராம். அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு இந்த பொண்ணு வருதாம். அசோக் செல்வன கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகி 3 வருஷம் ஆச்சாம். அசோக் செல்வன் நல்லவனா? கெட்டவனா? பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு போற அளவுக்கு என்ன தப்பு பண்ணா? ஏன் டைவர்ஸ் பண்ணாங்க? ஏன் கல்யாணம் பண்ணாங்க? எதுக்கு டைவர்ஸ் பண்ண வேண்டிய நெசசிட்டி என்ன? எதுவுமே சொல்லல. ஆனா டைவர்ஸ் பண்ண பொண்டாட்டி எப்ப புருஷன் கூப்பிட்டாலும் வந்துடுறான். அது எதுக்கு வரான்னு தெரியல. வந்து ஊசி போட வரா. அந்த தோட்டால மெதுவா அந்த புல்லட்லாம் எடுக்கிறா. ஒரு பீரியாடிஷியன். அவ வேலை வந்து டாக்டரு. குழந்தைகளுக்கு மருந்து குடுக்குறது. புரிந்துங்களா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த லிமிட்டேஷன் இருக்கு அவங்களுக்கு. அந்த பொண்ணு வந்து உடனே ஒரு கம்பிய வச்சு குண்டெல்லாம் எடுத்து விடுறா. எடுத்து விட்டு உடனே அது குண்டெல்லாம் எடுக்கிற காட்சியெல்லாம் இந்த கமலஹாசன் காட்சியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு குண்டு அடிபட்டு படுத்திருப்பாரு. அவரே என்னம்மா எடுக்கிறாரு சார். அவரு இந்த கமலஹாசன் வந்து பக்கம் நீங்க ஏன்னா பீடியாட்ரிஷியன் அவரே எடுக்கிறேன்னு ஏன் சொல்றீங்க. அவரே எடுக்கிறார் எடுக்கிறாரு. இல்ல, இல்ல. பார்க்காம இங்கிருந்து இல்ல எடுக்கிறாரு. சார். அவரே ஏன் எடுக்கிறாருன்னா, ம். அவரு தான் வச்சாரு ம். இந்த இடத்துல. அதனால அவரே அப்படி எடுத்துருவாரு. மணிரத்னம் சொல்லுவாரு, "சார் நீ இப்ப ரகுவர்மா அவரே கொண்டு குண்ட போப்பாரா? நீங்க அவரே எடுப்பாரா? குண்ட உள்ள நடிக்கிறதுக்கு முன்னாடி வச்ச இடம் அவருக்கு ம். தெரியும். புரியுதா? மறைச்சு வச்ச இடம் யாருக்கு தெரியும்னா, கமலுக்கு தெரியும். குண்ட ம். மறைச்சு வச்ச இடம். அப்ப ஷாட்ல மணிரத்னம் சொல்லுவாரு, ஆக்ஷன் நல்ல கமல் சார் அளவுக்கு அது குண்டு எடுங்க" அப்படின்னோன, அப்படி பார்க்காம அப்படி எடுத்துருவாரு. குண்ட இங்கிருந்து எடுத்தாரு நல்லா. குண்டு எடுத்தாரா? குண்டு எடுக்கிறேன்னு சொல்லி கிட்னி ஒண்ணு உருவி எடுத்துட்டாரான்னு தெரியல. என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அந்த அசோக் செல்வன் பொண்டாட்டிய பத்தி பேசிட்டு இருக்குமே அந்த அம்மா என்னதுன்னா, இந்த குண்ட எடுத்துட்டு, அந்த அம்மா என்னன்னா, அந்த அம்மாக்கும் கமலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சார் நீங்க யார் சார்?" அப்படின்னு கேட்குது. உடனே வந்து, "நான் யாரா இருந்தா என்ன? நான் உன்னைய கேட்டேனா?" அப்படிங்கிறாரு. "இல்ல சொல்லுங்க சார்" அப்படிங்குது அந்த அம்மா. சொன்னோனே கமல் கிட்ட எல்லா கதையும் சொல்லுது. நான் வந்து ஆனா அது வந்து எங்க அப்பா பேப்பர் போடுறவரு, என் தம்பி எங்க அண்ணன் காணாம போயிட்டான். நான் வந்து ஒரு ஆசிரமத்தில வளர்ந்தேன். இது அசோக் செல்வனோட அப்பா. அவர் பேர் என்னமோ மறந்து போச்சு. அவர் பேர சொல்லி அவர் என்னைய எடுத்து வளர்த்தாரு. அவர் ஒரு ஆசிரமத்தில விட்டு வளர்த்தாரு. அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், கமல் ஒரு குண்டடிபட்டு ஒரு வீட்ல அசோக் செல்வன் வந்து வச்சிருக்காரு. அசோக் செல்வன் வந்து நியாயமா குண்டடிபட்டு அவர எங்க கூட்டு போணும்? ஹாஸ்பிட்டல் தானே கூட்டு போணும். இவர் வீட்டுக்கு எதுக்கு கூட்டு போறாரு? இவர் பெட்ரூம்க்கு எதுக்கு கூட்டு போறாரு? இது என்ன ஹாஸ்பிட்டலா? இல்ல ஆப்பரேஷன் தியேட்டரா இது? அங்க கூட்டிட்டு வந்து இவர படுக்க போட்டு பொண்டாட்டி அதுவும் விவாகரத்து ஆயிடுச்சாம். கூப்பிடும்போதெல்லாம் வரான். அந்த பொண்டாட்டிய வரச் சொல்லி, குண்டு எடுக்க சொல்லி, அந்த குண்டு எடுக்கிற பொண்ணு சும்மா இல்லாம மொத்த கதையும் சொல்லுது.
உடனே ட்விஸ்ட் எல்லா சார். அதான் சார் ட்விஸ்ட் படத்துல. நான் அதான் ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்ட ஓப்பன் பண்ணி ஆகணும். இப்ப சார் அதாவது வந்து ஒரு கதைய வந்து ஏனாதானான்னு பண்ணிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப எப்புட்றா முடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது இதெல்லாம் கொண்டு வந்து அப்படி முடிக்கிறாங்க. முக்கி முக்கி முடிக்கிறது இருக்குல்ல. அந்த மாரி வந்து அந்த பொண்ணு ஒரு கதை கமல் கிட்ட இந்த பொண்ணு கதை சொல்ல வேண்டிய நெசசிட்டி என்ன? தன் கதைய சொல்ல வேண்டிய காரணம் என்ன? தேவை என்ன? அத சொல்லுங்க முதல்ல. வாலண்டரியா எல்லாத்தையும் சொல்றான். நீ பார்த்தீங்களா அந்த சீன பார்த்தீங்களா? எல்லாமே சொல்லிட்டே இருப்பா. கமல் ஒரு பக்கம் அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. ஏன்னா, அவர் ஃபிளாஷ்பேக்ல திங்க் பண்றாரு. ஓ! அந்த பொண்ணா இந்த பொண்ணா அந்த பொண்ணு தான் அப்படிங்கிற வரைக்கும் வந்து அது கதைய சொல்லி முடிச்சோனே, அம்மா உன் பேரு சந்திராவா? அப்படிங்கிறா. சந்திராவான்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஊசிய போட்டுருவா. ஊசிய போட்டோனே செத்து அதாவது வந்து தூங்கிருவாருங்கிறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஊசிய போட்டதுக்கு அப்புறம் தான் இன்னும் விகரஸா வந்து எல்லாரையும் அடிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. சந்திரான்னு சொல்லிட்டார்ல, அப்ப வந்து அந்த கதவ வந்து உள்ள மூடி வச்சிருக்காருல்ல. ஃபைட் முடிஞ்சிருச்சுல்ல. கமலஹாசனே அந்த கதவ தொறந்து, "வாம்மா, உங்க அண்ணன்ட்ட போய் நான் கொண்டு போய் விடுறேன்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக வேண்டியது தானே. "நான் அங்க போறேன். நீ முடிஞ்சா வா" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கடைசியில பார்த்தீங்கன்னா, எங்க வந்து ஓப்பன் பண்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் எங்க வந்து அந்த அப்பாவ கொன்னாங்க, சிம்பு அப்பா கொன்னாங்க, அதே இடத்துக்கு கொண்டு வந்து, அங்க வந்து சிம்புவெல்லாம் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த துப்பாக்கி வந்ததெல்லாம் கிட்டத்தட்ட சிம்புக்கே ஒரு 30 வயசு இருக்கும். 30 வருஷமா அந்த தடம் அப்படியே இருக்கான். கதவு மாத்தாம இருக்கான். எதுவுமே மாத்தல. அத வந்து அப்படி பார்க்குறாரு. பழச அப்படி கட் பண்றாங்க. பேப்பர் போடுற பேப்பர் அப்படிங்கிறாரு, சுடுறாங்க. கீழ ஒரு அப்பாங்கிறாரு, அம்மாங்கிற அங்க வச்சு இவரு தான் நியாயமா டைரக்ட்டா சொல்லியிருந்தா சிம்பு செத்திருக்க மாட்டாரு. டைரக்ட்டா போய் இல்ல பார்த்துருக்கோம். சொல்லியிருந்தா தங்கச்சி. சிம்பு செத்துருப்பாரு முன்னாடி. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உண்மையாலுமே என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது சிம்பு மேல இருக்காரு. அப்ப மேல இருக்கும்போது வந்து கமல் மேல இருக்காரு. மாடியில. இப்ப இந்த அம்மா வந்து கீழ அசோக் செல்வன் கூட்டிட்டு வர்றாரு. வேற வழி இல்ல. அதுக்கு தான் அந்த புருஷனே. புரியுதா உங்களுக்கு? அவரு அதுக்கு தான் புருஷனா வச்சிருக்கு அந்த அம்மா. முன்னாள் கூட்டிட்டு புருஷன். ஆமா. ம். முன்னாள் புருஷன். அது முக்கியம் இங்க. ம். கூட்டிட்டு வர்றாரு. கூட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கீழ இருந்தே அந்த பொண்ணு சொல்லும். "அண்ணா" அப்படின்னும். அது எப்படி தெரிஞ்சுச்சு? இங்கே சிம்புக்கு இவரு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அங்க அந்த பொண்ணுக்கு எப்படி சொன்னாரு? யார் சொன்னா? 2 பேர் தானே சார் இருக்காங்க. அதான் 2 பேர் புரியுது. தான் இருக்காங்க. யார் சொன்னா? ம். கீழல்ல இருக்கு. உடனே ஓடி வராங்க. அதாவது சார், அதாவது கிளைமாக்ஸ்லயாவது நான் உங்க தங்கச்சிய உன்கிட்ட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். உன் தங்கச்சிய இப்ப நான் சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கமல் செத்திருந்தா கூட, கமலோட கேரக்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான கேரக்டரா இருக்கும். பெருசா வந்து இல்லாட்டா கூட, அடடா! சொன்னத நிறைவேத்திட்டு செத்து போயிட்டாரு. பல படங்கள்ல நடந்திருக்கு. இருந்தாலும் இந்த படத்துலயும் பரவால்ல அப்படின்னு ஒரு இமேஜாவது இருந்திருக்கும். அதையும் கெடுத்து சிம்புவ சாகடிச்சு கமல் உயிரோட உட்கார்ந்திருக்காரு. எதுக்கு உட்கார்ந்திருக்காரு? திரிஷாவும் செத்து போச்சு. கமலோட பொண்டாட்டியும் பைத்தியம் ஆயிருச்சு. இப்ப கமல் வந்து கடைசியில விவசாயம் பார்க்க போறாரு. குடுமி வேற போட்டு விட்டுருக்காய்ங்க. போட்டு விட்டு என்னமோ கிராமத்துல வந்து அதாவது வந்து அது அதுதான் எல்லாமே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல வந்து இல்ல. வயல்வெளில இருப்பாரு. எல்லாமே வந்து நீங்க பாருங்க சார். ம். திணிக்கப்பட்ட காட்சிகள். ம். அதாவது ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா, "டேய் சக்திவேல்" அப்படின்னு சொல்றதுக்கு பொண்டாட்டி மட்டும் தான் கூப்பிடுவாளாம். அந்த அம்மா. அந்த விருமாண்டியிலருந்து கூட்டு வந்தாங்களே, அந்த அம்மா. அபிராமி. அபிராமி. அதனால வந்து கடைசியில வந்து இவரு வந்து பேரன் பேரு சக்திவேல். அந்த பொண்ணு வந்து 2 வருஷம் கழிச்சு கமல் வராரு. 2 வருஷம் கழிச்சு கமல் வரும்போது, அவரோட மக அந்த குழந்தைய கூப்பிட்டு குடுக்குது. குடுத்துட்டு சக்திவேல் அவரோட பேருன்னு சொல்லுது. அதுல என்ன பெருசா புதுசா சொல்லிட்டாங்க. தாத்தா பேர பேரனுக்கு வைக்கிறது சாதாரணமான விஷயம். அதுக்கப்புறம் அத கொண்டு வந்து கிளைமாக்ஸ்ல கனெக்ட் பண்ணி, அந்த பேரன "டேய் சக்திவேல்" அப்படின்னு வந்து அபிராமி கூப்பிடுற மாரி, உடனே வந்து நாத்து புடுங்கிட்டு இருந்தவரு, டக்குன்னு அப்படியே நாத்தோட நிமிர்ந்து பார்க்குற மாரி முடியல சார். அதான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அ விண்வெளி நாயகன் இல்ல, வயல்வெளி நாயகன்னு ஆமா. சொல்லிட்டு. எல்லாம் எல்லாம் முடிஞ்சோனே, "விண்வெளி நாயகனே" அப்படின்னு பாட்டு வேற. ஏற்கனவே ஜெயம் ரவி வந்து மன உளைச்சல்ல இருக்காரு. இந்த படத்துல நடிச்சிருந்தா இன்னும் மன உளைச்சல்ல ஏற்படும். ஜெயம் ரவி வேற எஸ்கேப் இந்த ஆயிட்டாரு. படத்துல நடிக்க ஆமா, வந்தாரா? எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆமா. இந்த படத்துல நடிச்சா ரொம்ப மன உளைச்சல் ஆயிருப்பாரு. எந்த கேரக்டரும் எனக்கு வந்து ஒட்டுன மாரி தெரியல சார். இதுதான் உண்மை. படத்தினுடைய நிலவரம் இப்படிதான் இருக்கு. வடிவுக்கரசி எப்படி சார் அ நடிச்சாங்க? அந்த வடிவுக்கரசி. அம்மா வந்து சிவப்பு ரோஜாக்கள்ல கமலோட பேரா பண்ணியிருக்கும். இதே மாரி லைட்டா பாப் ஸ்டைல் வச்சுட்டு, கவுன் போட்டுக்கிட்டு, செம்ம ஸ்டைலிஷா இருக்கும். அந்த அம்மா இங்கிலீஷ் பேசும். அவ்வளோ அழகா இருக்கும். அந்த ஷார்ட் சிவப்பு ரோஜாக்கள் போய் பாருங்க. அவ்வளோ பிரமாதமா இருக்கும். அந்த அம்மா கூட்டு வந்து கையில வந்து சுருட்டு தான் குடுக்கல அந்த அம்மாக்கு. அந்த அம்மா கூட்டு வந்து சர்ச்சில உட்கார வச்சு, கமல வந்து பின்னாடி உட்கார வச்சு, அப்படியே வந்து அந்த அம்மாட்ட பேசுற மாரி ஷார்ட்ஸ்லாம் வச்சு, "நீ துரோகம் பண்ணிட்ட" அப்படின்னு சொல்லி வச்சு, அந்த அம்மா திரும்பாதன்னு சொல்லி, அவரு பேசிட்டே இருக்கும்போது அந்த அம்மா திரும்பி பார்க்க அவர் போயிட்டே இருக்காரு. நான் இன்னொன்னு கேட்கிறேன் சிம்பிளா, 2 வருஷம் அந்த எங்கேயோ போய் நேபாள்ல அடிபட்டு கிடந்தாரு. இங்க 2 வருஷம் கழிச்சு வந்துட்டாரு. ஒரு புத்தி சாதனம் இல்லாத ஆள்னா பரவால்ல. ஆனா புத்தி சாதனம்லாம் வந்துருச்சு. எதுக்கு அந்த முடியோடயே திரியிறாரு? ஒரு சலூன்ல போய் வெட்ட வேண்டியது தானே! கெட்டப் சேஞ்ச். கெட்டப் சேஞ்சுக்கு இப்படியா? சலூன்ல போய் முடிய வெட்ட வேண்டியது தானே! போதி தர்மர்லாம் சொல்றாங்கல்ல சார். அதான் வந்து அதனாலயா? அந்த இதுல அதனாலயா? கரெக்ட்டா இருக்கும். பார்க்கறதுக்கு லுக்கா ஆ. இருக்கும்ன்ட்டு. அதான் சொல்றேனே, பிரம்மாண்டங்கிற பேர்ல
வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி எப்படி எடுக்கலாம், பிரமாதமாக எடுக்கலாம், ஆங்கில படம் மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. டைரக்ஷனில் குறை சொல்ல முடியுமான்னா, அதாவது வந்து அந்த டெக்னிக்கலாக குறை சொல்ல முடியாது. ஓகேவா? நடிப்பு, கமல் நடிப்பு, சிம்பு நடிப்பு, திரிஷா நடிப்பு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. ஃபைட்டு நல்லா இருந்துச்சு. டான்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு சார். ஆனா படம் தான் நல்லா இல்ல. இது இது வித்தியாசமா இருக்குல்ல? இது எப்படி எடுத்துக்கிற படம் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களா? நல்லா இல்லன்னு சொல்றீங்களா? நல்லா இல்ல சார். நான் என்னுடைய கருத்த சொல்றேன். திட்டுவாங்க ஒருவேளை கமல் ரசிகர்கள், சிம்பு ரசிகர்கள் திட்டுவாங்க. திட்டினா திட்டிட்டு போறாங்க. நான் என்ன பண்றது? நானும் காசு குடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப பாரமா இருந்துச்சு சொல்லப்போனா. ஆனா படம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சுதான் கமலஹாசன் வந்து இவ்வளோ ப்ரமோஷன்ல இறங்குனாரா? இன்ஃப்ளூயன்சர்லாம் காசெல்லாம் அள்ளி இறைச்சாங்க. இல்ல படம் வந்து சமீபத்தில சார், பெரிய பெரிய இயக்குனர்கள், பெரிய பெரிய நடிகர்கள்லாம் தேர்ந்தெடுக்கிற கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமச்சூரா இருக்கு. அதான் உண்ம. அதாவது வந்து இந்தியன் 2 வந்துச்சுல்ல. ம். அதாவது வந்து என்ன சொல்றது, என்ன அந்த பாட்டு என்ன இந்தியன் தாத்தா வராரு, கலக்க போறாரு. கதற விட போறாங்க. கதற விட போறாரு. அந்த பாட்டு இங்க கொண்டு வந்து கிளைமாக்ஸ்ல வச்சிருக்கலாம். அவரும் குடியும் போட்டு தாத்தா மாரி தான் போறாரு. தாத்தா வந்துட்டாரு, கதற விட்டு போயிட்டாரு அப்படின்னு முடிச்சிருக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, மணிரத்னம், சிம்புவும் இணைய போறாங்களே. உடனே இணைய போறாங்களே. சரி என்னைட்டும் நமக்கு என்ன உடனே நெஞ்சா என்ன கொஞ்சம் லேட் படம் வேற ஆகுது. ஃப்ளாப் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. ஃப்ளாப் ஆகப்போகுது. இப்பயே சொல்ல முடியாது. படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே திட்டுறாங்க படத்த. ம். அதாவது வந்து நேர்மையா பேசணும்னா, நம்ம பேசுனது தான். உண்மையா வந்து படத்துல வந்து கதைங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது எங்கேயுமே இல்ல. ஒரு துளி அளவு, ஒரு புள்ளி அளவு கூட இல்ல. ஒரு வெள்ள பேப்பர் எடுத்து சின்னதா ஒரு புள்ளி வச்சீங்கன்னா, அந்த புள்ளி கண்ணுக்கு தெரியும். அந்த அளவுக்காவது கதை இருக்கான்னு எங்கேயாவது தேடி பார்த்தா, எந்த இடத்துலயுமே கதைன்றது ஒண்ணுமே இல்ல. கதையே இல்லாம இன்னைக்கு லேட்டஸ்ட்டா வந்து கேங்ஸ்டர்ன்ற வேண்டியது. அந்த கேங்ஸ்டர் யாரு? அது அழுத்தம் இருக்கா? அந்த கேங்ஸ்டரோட தம்பி யாரு? அண்ணன் யாரு? இவன் ஏன் அவன கொல்லணும்? அவன் ஏன் இவன கொல்லணும்? இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12,500 அடி, 13,500 அடி இந்த நேபாள்ல ஏதோ இமயமலை மாரி இடத்துல இருந்து கமல 2 டப்பு டப்புன்னு சுட்டு கீழ தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்ட கமல் வந்து மறுபடியும் எந்திரிச்சு வராரு. அந்த பனியிலே உறைஞ்சு போய் செத்து போயிருவாங்க. அவர் எப்படி தனியா எந்திரிச்சு வராருன்னு தெரியல. எந்திரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு எப்படி சொல்றது பனி சரிவு நடக்கிற மாரி காட்டுறாங்க. அதுலருந்து தப்பிக்கிறாரு. அதுலருந்து தப்பிச்சு எங்க விடுனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல காட்டுறாங்க. அதுலருந்து தப்பிச்சு போய் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல ஒரு புத்தருடைய வாழ்க்கை ஒரு ஏதோ இந்த புத்த பிட்சுகளா இருப்பாங்கல்ல, அங்க மாரி ஒரு இடத்துல போய் அப்படியே விழுகுறாரு. அப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு. அதோட என்னன்னா, நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கேயோ போய் அடைக்கலம் ஆயிட்டாரு. நாட்டு மருந்தெல்லாம் போட்டு 2 வருஷம் கழிச்சு வருவாருன்னு. அதே மாரி வந்துட்டாரு. படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி பாட்டுலாம் வந்து நல்லா பரவலா பாட்டெல்லாம் நல்லா தான் பேசப்பட்டது. சார் இருக்கு. ஏன் பாட்ட படத்துல வைக்கலன்னு ஆமா. நினைக்கிறீங்க? வைக்கல என்ன பண்ண முடியும்? இதுவே வந்து ரொம்ப 2 2 3 மணி மணி நேரம் நேரம் ஆமா, போயிட்டு ஆமா. 3 1/2 மணி நேரம், 4 மணி நேரம் படம் பார்க்க முடியுமா? பாட்டெல்லாம் வச்சா இன்னும் நிறைய கொடுத்த வருமா? காசுக்கு பாட்டையாவது பார்த்துட்டு வந்துருக்கலாம்ல. இல்ல பாட்டையா பார்க்கணும், தனியா பாட்ட மட்டும் கட் பண்ணி வேணா போடுவாங்களோ ம். என்னமோ அடுத்து தியேட்ரிக்கல்ல. ஒண்ணுமே இல்ல. அந்த முத்தமலை பாட்டு இல்ல, இந்த ம். வில்வெளி நாயகன் பாட்டு இல்ல, எதுவுமே இல்ல. ம். அந்த வில்வெளி நாயகன்னு அந்த கடைசியா போடும்போது, அப்படியே வந்து அப்பா படம் முடிஞ்சிருச்சா? அப்படிங்கிற மாரி ரோலிங் டைட்டில் போட்டோனே, ஆடியன்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகுறான் அப்பதான். அதுவரைக்கும் அதாவது சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த படத்தினுடைய புத்திசாலித்தனத்தில சீட்டு நுனியில உட்கார வச்சு பார்ப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சாஞ்சிட்டு கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணும் சொல்ல முடியாது சார். நல்லா இருக்கும். அதனால இல்ல. தமிழ் சினிமா இதே மாரி கதை இல்லாம அடிதடி, அட்டகாசம், வெட்டு, குத்து அதாவது சிம்பு ஒரு 100 பேர கொல்ல, கமல் ஒரு 100 பேர கொல்ல, நாசர் ஒரு 100 பேர கொல்ல, கூட இருக்கிற அல்லு சில்லுங்கலாம் ஒரு 100 பேர கொல்ல. ஒரு படத்துல 400, 500 பேர கொன்னீங்கன்னா, மக்கள் எப்படி வந்து பார்ப்பாங்க? மக்களையும் சேர்த்து கொண்டுட்டாங்க கடைசில. மக்களையும் சேர்த்து கொன்னுட்டாங்க அப்படி கூட சொல்லலாம். ரொம்ப நன்றி சார். தக் லைஃப் தொடர்பாக மிக நீண்ட ஒரு பேட்டி குடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.